வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சர்வதேச டேக்வாண்டோ சம்மேளனமும் ஒலிம்பிக் சம்மேளனத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய டேக்வாண்டோ சம்மேளன இந்திய டேக்வாண்டோ சார்பாக தேசிய டேக்வாண்டோ நடுவர்கள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. தேசிய டேக்வாண்டோ சம்மேளனமும் ஒலிம்பிக் சம்மேளனத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய டேக்வாண்டோ சம்மேளனமான இந்திய டேக்வாண்டோ சார்பாக தேசிய டேக்வாண்டோ நடுவர்கள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறை இந்திய டேக்வாண்டோவின் அனுமதியுடன் புதுவை மாநிலத்திற்கான அங்கீகாரம் பெற்ற புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்கத்தின் சார்பாக டிசம்பர் 4 முதல் 8 வரை வில்லியனூர் வேல் செந்தில் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நடுவர் பயிற்சி பட்டறையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நடுவர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்க செயலாளரும் சர்வதேச டேக்வாண்டோ நடுவரான மாஸ்டர் தினேஷ்குமார் பயிற்சி அளித்தார். 5 நாட்கள் நடைபெற்ற நடுவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய டேக்வாண்டோ சம்மேளன துணைத் தலைவர் திரு சாக்ரட்டிஸ், வேல் செந்தில் மேல்நிலைப்பள்ளி செயலாளர் டாக்டர் செந்தில்குமார், புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்க துணைத் தலைவர் திரு சங்கர், இந்திய டேக்வாண்டோ தென் மாநில நிர்வாகி கிரண் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினார்கள். இவருடன் சங்க நிர்வாகிகள் புருஷோத், முத்துராஜ், செனோ தமிழரசன் ஆகியோர் உடனிருந்தனர். வருகின்ற தேசிய டேக்வாண்டோ போட்டியின் நடுவராக கலந்து கொள்ளும் வாய்ப்பை தேர்ச்சி பெற்ற நடுவர்கள் பெறுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உப்பளம் உடையார் தோட்டத்தில் மழைநீர் வெள்ளமாக ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கு ஜேசிபி உதவியுடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் துரித முயற்சியால் தூர்வாரி சரி செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டத்தில் பாரதி மில் பின்புறம் கடந்து செல்லும் வாய்க்கால் பழுதாகிய காரணத்தினால் கட்டைகள் உடைந்து இருக்கின்றது. இதனால் அப்பகுதி மக்கள் இருக்கும் இடத்தில் மழை நாட்களில் தண்ணீர் வீட்டிற்குள் புகுந்து சேதம் ஏற்பட்டது. அங்கு வாய்க்கால் மற்றும் சாலைகள் சீர் செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்து கோரிக்கை வைத்தார். தற்சமயம் ஜேசிபி வரவழைத்து வாய்க்கால்கள் தூர்வாரி மக்கள் வசிக்கும் இடத்தில் தண்ணீர் சேராமல் இருக்க ஜேசிபி உதவியுடன் பணியினை மேற்கொண்டு முடித்தார். அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் நலன் கருதி உடையார் தோட்டம் கடைசி வரை மண் கொட்டி தரும்படி கேட்டுக்கொண்டார். அதனை நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் அவருடன் ஆய்வு செய்து நிச்சயம் ஒரே நாளில் செய்து தருவதாக உறுதி அளித்துள்ளார். அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். தற்பொழுது வாய்க்கால் நீர் வீதிகளுக்கு வராமல் செல்கின்றது. இவருடன் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு இளநிலை பொறியாளர் சங்கர், நகராட்சி ஆணையர் ரவி, திமுக ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். வம்பாக்கீரபாளையம் சன்னியாசி தோப்பில் அமைந்துள்ள தேவனேஸ்வரர் கோவிலில் 8ஆம் ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் சன்னியாசி தோப்பு பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் தேவனேஸ்வரர் கோவிலில் 8ஆம் ஆண்டு கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 11ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம், மகா தீப ஆராதனை நடைபெற்றது. வழிமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பால்குட புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி கார்த்திகை திருநாளில் மகா தீப ஆராதனையும் மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சிவன் பார்வதி உற்சவம் நடைபெற்றது. இந்த கார்த்திகை தீபத்திற்கான ஏற்பாடுகளை வம்பாக்கீரபாளையம் மீனவ ஆலய கமிட்டி நிர்வாகிகள், கோவில் சிவாச்சாரியார் சந்திரசேகர் மற்றும் பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவிகா சாரி ஹவுஸ் 1ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 50% சிறப்பு தள்ளுபடி. மேலும் ஆரி ஒர்க்ஸ் இன்று முதல் தொடங்கப்படுகின்றது. அவிகா சாரீஸ் ஹவுஸ் 1ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 50% சிறப்பு தள்ளுபடி. மேலும் ஆரி ஒர்க்ஸ் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் அவிகா சாரி ஹவுஸ் உரிமையாளர் திருமதி விஜயலட்சுமி ராம்குமார், திருமதி ராஜேஸ்வரி விக்னேஷ் மற்றும் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை சிறப்பித்த திருமதி கிருத்திகா, திருமதி லக்ஷ்மி முருகன், திருமதி அமலா தேவி, திருமதி பிரியங்கா, திருமதி லக்ஷ்மி, டாக்டர் நிருபமா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவிலில் லட்ச தீப பெருவிழா நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு லட்ச தீப பெருவிழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு நேற்று காலை 6 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பின் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து கோவில் வளாகத்தில் தீபங்களை ஏற்றினர். தொடர்ந்து சொக்கப்பனையும் ஏற்றப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளின் வீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் அன்பு, உரிமையாளர் அன்பு சூர்யா மற்றும் கோவில் தனி அதிகாரிகள் செய்திருந்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மணவெளி சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழா நேற்று மாலை மிக விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீப பெருவிழா நேற்று மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை பரணி தீபமும் மாலை திருக்கார்த்திகை தீபமும் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுவாமி மாட வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை ஆய்வாளர் ஜெயராமன், திமுக இலக்கிய அணி சிவசங்கர், கோபாலகிருஷ்ணன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இறுதியாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிரதம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர், ஒதியம்பட்டை சேர்ந்த அன்னை இந்திரா லேப் உரிமையாளர் செல்வகுமார் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கல் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 68 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணையாக 2 நபர்களுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வீதம் 2.40 லட்சம், இரண்டாவது தவணையாக 28 நபர்களுக்கு ரூபாய் 1.60 லட்சம் வீதம் ரூபாய் 44.80 லட்சம், மூன்றாவது தவணையாக 38 நபர்களுக்கு ரூபாய் 70,000 வீதம் ரூபாய் 26.60 லட்சம் என மொத்தம் ரூபாய் 73,80,000 பயனாளிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் தவணைக்கு ஏற்ப தொகை வரவு வைப்பதற்கான ஆணையை சபாநாயகர் செல்வம் இன்று தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், களப்பணியாளர் மில்கிதாஸ், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டியார்பாளையம் பாஜக பிரமுகர் சிவா என்கின்ற சிவபாலன் ஆகியோர் உடனிருந்தனர். முத்துப்பிள்ளை பாளையம் புதுநகர் பகுதியில் உள்ள கழுத்து முத்து மாரியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு 1008 விளக்குகள் ஏற்றி சிறப்பு பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளை பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ கழுத்து முத்து மாரியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் 1008 அகல் விளக்குகள் கொண்டு தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள ஞான தையல் நாயகி உடனுரை ஞான சைலேந்திரநாதர் சிவ ஆலயத்தில் பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் சிவபெருமானுக்கு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்ட சொக்கப்பனை ஏற்றி சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் துணைத் தலைவர் கன்னியப்பன், செயலாளர் சங்கர், பொருளாளர் தமிழ்ச்செல்வம், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூரியகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஓதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஓதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திரு காசி சேஸ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் கார்த்திகை மாதம்
தேய்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமாத்தபுரம், ஓதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்திருத்தலத்தில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். சிவாய நமோ ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம. புதுச்சேரியில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட உப்பளம் தொகுதி மக்களுக்கு அதிமுக மருத்துவர் அணி சார்பில் இலவச மருத்துவ முகாம் பிரான்சுவா தோட்டம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த முகாமினை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் குழந்தை நலம், பொது மருத்துவம், கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. அதிமுக மாநில மருத்துவ அணி செயலாளர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஃபெங்கல் புயலாக மாறி புதுச்சேரியை புரட்டி போட்டெடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீட்டிற்குள்ளும் சாலைகளிலும் தண்ணீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளையின் சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட கணேஷ் நகர், ராமலிங்க நகர் ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்பாயும் அவர் வழங்கினார். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி புதுச்சேரி சஞ்சய் காந்தி நகரில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நேற்று மாலை குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் தீபம் ஏற்றினர். இந்த நிலையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சஞ்சய் காந்தி நகரில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலயம் முன்பு சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்டமுத்து மாரியம்மன் ஸ்ரீ அபிராமி உடனுரை அமிர்த கண்டீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன்படி திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பின் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்படும். அதன்படி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்டமுத்து மாரியம்மன் ஸ்ரீ அபிராமி உடனுரை அமிர்த கண்டீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா விளக்கேற்றி பக்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயம் முன்பு பனை ஓலையில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பின்னர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பனை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழாவை முன்னிட்டு காலை 10 மணியளவில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மேலும் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணியளவில் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியும் சோமாஸ் கந்த பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆலய உட்பிரகார உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சொக்கப்பனை ஏற்றப்பட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான உபயத்தை தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த மங்கையர்க்கரசி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், சிவாச்சாரியார் பெருமக்கள் மற்றும் கிராமவாசிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியில் திறமை நாள் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் ஜவஹர் துரோணா பள்ளியில் டேலண்ட் டே எனும் திறமை நாள் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களை பள்ளி நிர்வாகி குருராஜ் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் சௌந்தரை அனைவரையும் வரவேற்றார். டேலண்ட் டே விழாவினை திறந்து வைப்பதற்காக ஆதி திராவிடர் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இவ்விழாவில் தன் திறனை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு அமைச்சர் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் ஒவ்வொரு மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. மாணவர்களின் பேச்சுத்திறன் மற்றும் தன்னம்பிக்கையை வெளிக்கொண்டு வரும் விதமாக இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்விழாவில் மாணவர்களின் திறன்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரின் திறன்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக இவ்விழா அமைந்திருந்தது. இவ்விழாவில் பெற்றோர்கள் மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் வருகை புரிந்து மாணவர்களின் செயல்பாடுகளை கண்டு உற்சாகப்படுத்தினர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
ஸோ 5 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அவங்க பிளேஸுக்கு போயிடுவாங்க. தென் ஆஃப்டர் தட் உங்களை சென்ட் பண்றோம். நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ஸ் நீங்க போய் விசிட் பண்ணலாம். சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் அண்ட் ஹிந்தி அவரை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு பத்தி. நிக்கிறாங்க யாரும் பார்க்கும்போது ஒருத்தர் லாயரா இருக்க நம்ம சார் சீஃப் கெஸ்ட் போது இன்னொரு முரளினா அப்படி சரி இப்போ தான் நான் வந்தேன். ஓகேவா? ஓகே. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.